ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான பலகார வகைகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மாவு அரைச்சி அரிசி ஊற வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல. ரொம்பவே ஈஸியாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு தட்டை, சீடை, அவல் லட்டு இதெல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவல் லட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியும் கூட. கிருஷ்ணருக்கு செய்யும்போது கண்டிப்பாக அவல்ங்கிறது இருக்கணும். அவல் லட்டு செய்கிறதுக்கு அவல் 2 கப்பு. இது ரொம்ப மெலிசான அவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். மொத்த அவலும் செய்யலாம், ஆனால் லட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த அவல் தான் நல்லாயிருக்கும். அதனால் மெலிசான அவல் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு இனிப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு போதுமானது. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், முந்திரி 10, திராட்சை 1 ஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் 2, நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும், உருகட்டும். நெய் உருகுனதும் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு திராட்சை. உலர் திராட்சை நல்லா புஃப்னு உப்பி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் ஈவனாக இருக்கணும். நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் இல்லை அதிக ஹீட்டில் இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த முந்திரி திராட்சையை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இதே வாணலில் இதில் இருக்க நெய்யோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அவலை சேர்த்துக்கலாம். அவலை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. அவல் வறுபடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஃப்ளேமை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வறுத்துக்கலாம், ஆனால் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அடியில் கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே வாணலில் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ எதுவும் தேவையில்லை. தேங்காய் நல்லா உதிர்ந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதோட 2 ஏலக்காவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஏலக்காய் நம்ம வாசனைக்காக சேர்க்குறோம். பாருங்கள், தேங்காய் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. இந்த மாதிரி வறுத்து போட்டால் தான் நம்மளோட லட்டு கெடாமல் 2-3 நாளும் இருக்கும். இது அப்படியே ஒரு சைடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அவல் பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக வறுத்துக்கணும். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு இந்த அவல் பவுடரோடு சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். இப்போது நம்ம இதே மிக்ஸி ஜாரில் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இதோடவே நம்ம வெல்லத்தையும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா இணங்கி வரும். இதை அப்படியே எடுத்து கொட்டி நம்ம தேங்காவோட பிடிக்கும்போது ஈஸியாக பிடிக்க வருங்க. நம்ம தண்ணியோ இல்லை வெல்லம் பாகு காய்ச்சவோ தேவையில்லை. இதுவே கரெக்டான பதத்துக்கு பிடிக்க வந்துடும். தேங்காய் அவல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முந்திரி திராட்சையை போட்டு நம்ம பிடிக்க வேண்டியது தான். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்கோங்க. அவல் லட்டு ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அவல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.
கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச அவலில் இந்த சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நமக்கு இருந்தால் போதும். நாம் இந்த அப்பம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மொத்த அவல், நல்லா திக்காக இருக்க அவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க, போதுமானது. அவல் வாஷ் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா மண், தூசு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அவல் நல்லா ஊறி இருக்கும். தண்ணி எல்லாம் உறிஞ்சிருக்கும். லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடவே சேர்த்து இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அவலை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே ஒரு வாழைப்பழமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இந்த அவல் கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே நாட்டு சர்க்கரை நல்லா உருகி கரைஞ்சி வரும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். இதோடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்மளோட மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துருக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கூட நம்ம மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நான் கொழுக்கட்டை மாவு சேர்க்க போகிறேன். அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு இது வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்ச கொழுக்கட்டை பச்சரிசி மாவு. இதில் நம்ம ஏலக்காவும் சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஏலக்காய் சேர்க்கலை அப்படின்னா நம்ம அரைக்கும்போது அவல் அரைக்கும் போதே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பச்சரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, இது 2யும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு தோசை பேட்டரோட கொஞ்சம் திக்கான ஒரு பதத்தில் இருக்கணும். முண்டு ஊற்றுற பதத்தில் இருக்கணும். கரண்டியில் முண்டு ஊற்றுற பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததும் கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக நல்லா விஸ்க வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே கூட கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க சோடா உப்பு நல்லா புஃப்னு உப்பி வரதுக்காக சோடா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரணும். அதனால் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா கரைச்சாச்சு. கரண்டியில் மொண்டு ஊற்றுனா கரெக்டாக இந்த அளவுக்கு விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடனே ஊற்றலாம் இதை. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியமான ஹீட்டில் வச்சா தான் தீஞ்சு போகாமல் இருக்கும், பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு இது வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது கூட ஊற்றலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒன்று ஒன்றா மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள் 2, 3 கூட சேர்த்தாப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு குண்டாக பணியார மாதிரி வரணும். இதை நம்ம அப்படியே பணியாரக்கல்லில் கூட ஊற்றலாம். ஊற்றுனதும் எலும்பி மேலே வரணும். தானாக எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது கூட ஊற்றலாம். இல்லாட்டி நல்ல அகலமான பாத்திரமாக வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் ஒரு வேளை அகலமான பாத்திரமாக வச்சிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக கிடைக்கும். பணியாரக்குடியில் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக குண்டு குண்டாக அழகாக கிடைக்கும். சாஃப்டான அவல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது உப்பு சீடை தான். கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக உப்பு சீடையை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. உப்பு சீடை செய்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. சீடைனாவே வெடிச்சிடும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. ஒரு சில டிப்ஸோடு செய்யும்போது இந்த உப்பு சீடை ரொம்பவே டேஸ்ட்டாக வரும், வெடிக்காமலும் வரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுலாம் உப்பு சீடை செய்ய போகிறதில்ல. நம்ம கடையில் கிடைக்கிற இந்த பச்சரிசி மாவை வாங்கி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பர்ஃபெக்டான உப்பு செடிக்கு இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். அதை லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சலித்து எடுத்துக்கணும். ஒரு வேளை இந்த சீடையில் சின்ன சின்ன கட்டி இருந்தது அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மாவை நல்லா சலித்து நம்ம எடுத்துக்கிறது தான் கரெக்டான முறை.
லைட்டாக சூடாக்கி வறுத்துட்டு இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா அதை போடாதீங்க, அதை வெளியே எடுத்துருங்க. அந்த கப்பியை நம்ம கீழே கொட்டிடலாம். இப்போது அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். முழு உளுந்து எடுத்துக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருக்கிடாதீங்க. கருக்குனா அதோட வாசனையும் ஃப்ளேவரும் மாறிடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வறுத்தாச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு அதையும் நம்ம நல்லா சலிச்சு இந்த அரிசி மாவோடு சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கரெக்டான அளவு. பாருங்கள், இதை சலிச்சதும் நிறைய கப்பி வருது. இதை நீங்கள் இன்னொரு டைம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இல்லாட்டி உளுத்தம்பருப்பு அதிகமாக நம்ம வறுத்து அரைக்கும் போது நல்லா நைஸாக கிடைக்கும். அந்த பவுடரில் இருந்து கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நல்லா உருகின வெண்ணெயாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா உதிரு உதிராக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெய் எல்லா இடத்துலையும் கரெக்டாக பரவணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி முழுசாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. தண்ணியை தெளித்து விடணும்னு சொல்லுவாங்கள்லங்க, அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிசையணும். பாருங்கள், இதில் மிக்ஸ் பண்ணும்போதே கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். நமக்கு சப்பாத்தி மாவு பத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, இது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கலவைக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போது இதை நீங்கள் கையால் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் வச்சு ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து அழுத்தணும்னு இல்லை, ஜஸ்ட் லைட்டாக இந்த 3 ஃபிங்கரில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிங்கனாவே போதும். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு கூட அழுத்தம் அதிகமாக கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் உருட்டி எடுத்தீங்கனாலும் சீடை நல்லா வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அப்படியே ஒன்றும் பாதியமாக அழுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் 2 கையும் பயன்படுத்தி நீங்கள் உருட்டுறதா இருந்தால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருட்டுங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு டிப். இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிறதுல ஒரு பாதி அளவுக்கு போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டு வேக வைக்க போகிறோம். இதில் இருக்க பபுள்ஸ் நல்லா அடங்கி வரணும். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, போதும். இந்த எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் நல்லா அடங்கி வரணும். இந்த சீடையெல்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நாம் அப்படியே வேக விட்டுறணும். அதிகம் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிக்கலை, ஒரு சீடை கூட வெடிக்கலை. கரெக்டான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெடிக்காது. நீங்கள் பயப்படாமல் போடலாம் இந்த ரேஷியோவில் போடும்போது. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் லைட்டாக பபுள்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக கோல்டன் கலர் மாறினதும் நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஒருவேளை நீங்கள் மிளகாத்தூள் போடலை அப்படின்னா வெள்ளையாகவே இருக்கும். மொறுன்னு சூப்பரான உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருந்தது. கடிக்க சிரமமாலாம் இல்லை, கரெக்டான பதத்தில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கரகரன்னு இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த உப்பு சீடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். அடுத்ததாக நம்ம என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளோட கடைசியாக 4வதாக இருக்க ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இது மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க ஒரு தட்டை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு தான் பயன்படுத்த போகிறோம். அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், கையில் உடைக்கும் போதே எந்த அளவுக்கு மொறுன்னு நொறுங்கி வருதுன்னு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்.
வாங்க இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் கிடைக்கிற இந்த அரிசி மாவு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதை நாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற மாவில் அடியில் இந்த மாதிரி தூசோ கப்பியோ இருக்காது. ஏதோ லைட்டாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சரியாக அரைப்படலைன்னா லைட்டாக குறையாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைஸான பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் கப்பி இருக்குது. இதை நம்ம போட வேண்டாம். இப்போது இந்த சலிச்சு வச்சுருக்க மாவு ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், இது நல்ல காரமாக இருக்கும். இது நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸான பவுடராக அரைக்க வேண்டாம். அடுத்தது ஒரு வாணலில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 2.25லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் 2.25 சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 பல்லு பூண்டை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தட்டை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதிலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கணும். அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதோடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அந்த பாசிப்பருப்பு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு பயன்படுத்தியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா கரையும். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் நாம் சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு சேர்க்கும்போது தண்ணி பத்தாதது போல் இருக்கும். ஆனால் தண்ணி சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக மாவு இருக்கும். நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஈரப்பதம் அதுக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். வெண்ணெய் சேர்த்ததுமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா கலந்து விடுங்க. பச்சை மாவு அங்கங்கே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இது அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. அதில் இருக்க சூட்லேயே இது நல்லா புழுங்கி வரும். மாவு நல்லா வெந்துக்கும். இப்போ நீங்கள் இந்த மாவை எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இதில் நல்லா ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும். ட்ரையாக இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருந்தது அப்படின்னா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தட்டை எந்த அளவுக்கு எந்த சைஸில் நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்ததாக தட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம். பால் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வாழை இலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது குழந்தைங்களுக்கு புக்ஸ்க்கு கவர் பண்ணுற இந்த லேமினேஷன் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கவருக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டராக வச்சுட்டு
மடக்கி ஏதாவது ஒரு தட்டமோ இல்லை ஒரு பவுலோ இருந்தது அப்படின்னா அதை வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க சென்டரில். ஓரளவுக்கு ஒரு மெலிசான தட்டையாக நீங்கள் அழுத்திக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா உருண்டையும் நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்ககிட்ட பூரியை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற அந்த கட்டை இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி கூட நீங்கள் ஈஸியாக 2-3 ஈஸியாக செஞ்சிடலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும்னு இல்லை. பாத்திரத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 5 அல்லது 6 மட்டும் செஞ்சுட்டு நம்ம பொரிக்கும் போது அடுத்த பேட்சுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ 2 வானல் வச்சு நாங்கள் போட்டுட்ருக்கோம். சின்ன சின்ன வடை சட்டியாக வச்சு 2 வடை சட்டியிலையும் நம்ம போட போகிறோம். பெரிய பாத்திரமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வடை சட்டிலையும் 3 அல்லது 4 தான் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தட்டி வச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் தான் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் இருக்க பபுள்ஸ் நல்லா அடங்கணும். அடங்கினதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் அந்த சைடில் ஓரளவுக்கு ஒரு சைடு வெந்ததும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதுலேயும் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வானல்லையும் அதே மாதிரியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கனால ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இதே மெத்தடில் கரெக்டான ரேஷியோவில் செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக வருங்க. ஒருவேளை உங்களோட தட்டை பிரிஞ்சு போகுது, சரியாக வரல, கிறிஸ்பியாக வரல அப்படின்னா நீங்கள் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு போடும்போது பிரிஞ்சு போகாது. இதே மாதிரியே அடுத்த பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பபுள்ஸ் வராமல் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. அதில் போட்டிருக்க மிளகா அரைச்சி போட்டிருக்கிறது, பூண்டோட வாசனை, நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேர்க்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ எல்லா தட்டு வடையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் வச்சு நொறுக்கணும் அப்படின்னா எல்லா பீஸும் நொறுங்கி போகணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நொறுங்குது. அவ்வளவு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி எல்லா பலகாரங்களும் செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.